ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஆடி அமாவாசை, அதாவது இந்த வாரம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ அதை பற்றின பதிவு தான் இது. அமாவாசைக்கு நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அமாவாசை வழிபாடு பற்றி இது எல்லாமே இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியமான அமாவாசை. இந்த நாளில் நம்மளை காண்பதற்காக, நம்மளை பார்க்கறதுக்காக நாம் செய்யும் வழிபாடுகள், படையல், தான தர்மங்கள் இதை எல்லாத்தையுமே ஏற்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வருவதாக நமக்கு ஐதீகம். இதனால் நம்முடைய வீடு தேடி வரும் பித்ருக்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுக்க கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சில விதிமுறைகளை நாம கண்டிப்பா கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இந்த ஆடி அமாவாசையானது நமக்குள்ள ஏற்பட்டுள்ள பித்ரு தோஷத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கான மிகச்சிறந்த ஒரு நாளுன்னே சொல்லலாம். இதனால் திருமணம், குழந்தை பேரு போன்ற நம்முடைய வீட்டில் தாமதப்படுத்தப்படும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே தடையின்றி நடைபெறும். அதனால நம்முடைய முன்னோர்கள் ஆசிகள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா நமக்கு நிறைய தடங்கள் ஏற்படும். அதுக்காக நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சா நமக்கு சிறப்பா இருக்கும். ஆடி அமாவாசை தர்ப்பண சிறப்புகள் என்னன்னா, இந்த ஆடி அமாவாசைத்துல வரும் மிக முக்கியமான விரத நாட்கள்ல ஒன்று இந்த ஆடி அமாவாசை. ஒரு வருடத்துக்கு வரும் முக்கியமான 3 அமாவாசைகளில் இந்த ஆடி அமாவாசையும் ஒன்று. தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால ஆடி மாத அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய நாளுன்னே சொல்லலாம். ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நாம கொடுக்கும் தர்ப்பணம் திதி இது எல்லாமே நமக்கு முந்தைய நமக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை எல்லாத்தையுமே போய் சேருமா எல்லாருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யறதுனால நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும். இது அது நன்மை கிடைக்கிறதுக்கு வழி செய்யும். ஏன்னா நம்ம சந்ததிகளும் நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால இப்போ ஆடி அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது இந்த வருஷம், இந்த மாதம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்ருக்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில ஆடி அமாவாசை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். இந்த நாள்ல புனித நதிகள்ல நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆடி அமாவாசை அன்று என்னவெல்லாம் செய்யணும் நமக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே சமயம் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பா செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் தானே. செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதுனால நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட முழு பலனையும் நாம கண்டிப்பா பெற முடியும். இப்போ ஆடி அமாவாசை அன்று என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பாக வாசல்ல கோலம் போடக்கூடாது. ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையில வீட்டை சுத்தம் செய்யவோ, சமையலறைய மற்றும் பூஜை அறைய சுத்தம் செய்யவோ கூடாது. காலையில நீண்ட நேரம் தூங்காம காலை 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 6 மணிக்குள்ளாவது எந்திரிச்சு வீட்டில் எல்லாருமே குளிச்சுட்டு நீர்நிலைகளுக்கு போய் சென்று தர்ப்பணம் கொடுக்குறவங்க அங்கே போய் கொடுத்துட்டு வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாம அன்னைக்கு இருக்கவே கூடாது. பூஜை அறையில விளக்கேற்றிட்டு தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன்னாடி ஒரு அகல் தீபம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி கண்டிப்பா விளக்கேற்றணும். முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டுமே சாப்பிடணும். அதை மற்றவங்களுக்கு நாம கொடுக்க கூடாது, அடுத்தவங்களை கூப்பிட்டு போடக்கூடாது. வெளியாட்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு நாம அது மாதிரி இந்த தர்ப்பணம் கொடுத்த அந்த உணவு நாம கொடுக்க கூடாது. அப்படி உணவளிப்பதாக இருந்தோம் அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு
ஒரு 12 மணிக்கு அப்புறமா நீங்கள் போட்டு கொடுத்துக்கலாம். முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடாமல் 2 இலை போட்டு படையல் போடணும். அதே போல் பித்ருக்கள் ஃபோட்டோ, உங்கள் வீட்டில் முன்னோர்கள் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஒரே இடத்துல வச்சு படையல் போட்டு கும்பிடுங்க. 2-3 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, தனித்தனியாக வைக்காமல் ஒரே இடத்துல வச்சு நீங்கள் படையல் போட்டு கும்பிடுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சு கும்பிடலாம். அதே போல் காகத்துக்கு சாதம் வச்ச பிறகுதான் பித்ருக்களுக்கு படையல் நாம் போடணும். அதற்கு முன்பாக நாம் அவங்க ஃபோட்டோக்கு முன்னாடி நாம் படையல் போடக்கூடாது. பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம நகம் வெட்டுறது, அப்புறம் தலையை விரிச்சு போட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, நெத்தியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. குளிச்சுட்டு தான் சமையலறைக்கு போய் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். அந்த அன்னைக்கு குளிக்காமல் சமையல் அறைக்கு போய் சமையல் பண்ணக்கூடாது. ஆடி அமாவாசை படையல் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது. அதனால நம்ம நைட்டி இந்த மாதிரி உடைகள் கூட அணியாமல் பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அப்படி சமைச்சிட்டு அதே உடையில தான் நம்ம விளக்கேற்றி வழிபாடும் செய்யணும். தானம் செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னா, இந்த அமாவாசை ஆடி அமாவாசை அன்னைக்கு 5 பேருக்காச்சும் 5 விதமான பொருட்களை தானமாக கொடுக்கலாம். அதாவது உங்களுக்கு என்ன முடியுமோ, 1 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ வெல்லம், அப்புறம் முந்திரி திராட்சை, உங்களால் என்ன முடியுமோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கிலோவாச்சும் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை தானம் கொடுங்க. அன்றைய தினம் தானம் கொடுக்கணும். கண்டிப்பாக அந்த 5 தானங்களை யாருக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். வருடம் முழுவதும் வரும் அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். கொடுக்காட்டியும் பரவாயில்ல, தவறினாலும் பரவாயில்ல. அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் இந்த பித்ரு தோஷமானது இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த 5 தானங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அது கண்டிப்பாக அந்த தோஷம் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன நீங்கள் தானம் கொடுக்குறீங்களோ அது கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் கடவுளின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இதே போல் நீங்கள் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.